சென்னையில் நடைபெறும் இளையராஜாவின் பாராட்டு விழாவிற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். முன்னதாக ஏற்கனவே விழா அரங்கில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். தற்போது அந்த விழா தொடங்கியிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We request everyone to rise for தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிடில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை நிரம்பியிருந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தமிழர்க்கென்று தனிப்பெருமை உண்டு. உலகத்திற்கு திறமைகளை வழங்குவதில் முதலில் இருப்பது தமிழினம். உலகத்தின் திறமைகளை முதலில் அங்கீகரித்து கொண்டாடுவதும் நமது தமிழினம். அந்த வகையில் இந்த நூற்றாண்டின் மாபெரும் ஆளுமையை நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து வரும் பெருந்தமிழரை தமிழ்நாடே கொண்டாட நம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கும் திருவிழா இந்த பாராட்டு விழா. அரை நூற்றாண்டு காலமாக நம் இதயங்கள் கேட்டு வரும் உயிரின் ஓசை, இயற்கையின் மொழியால் உணர்வுகளின் கவிதையாய் உலாவரும் இவரின் இசை. இசையை காதலிப்பவர்கள் மத்தியில் இசையே காதலிக்கும் இசையின் கண்மணி. 50 ஆண்டுகளாக உலகையே விரும்பி கேட்க வைத்து இப்போது ஒட்டுமொத்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தது இவர் கொடுத்த சிம்பனி. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள், ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகள், 5 தேசிய விருதுகள். ஒரு மனிதர், ஒரே மனிதர். அவர் என்ன சாதாரண மனிதரா? பூமியின் வெற்றிடத்தை காற்று நிரப்பது போல் மனதின் வெற்றிடத்தை இசையால் நிரப்பவர் அவரே. நம் சுவாச பையை சுவாசம் செய்து கொள்வது அனிச்சை செயல். நம் இதய பைக்கும் இவர் இசைவாசம் செய்வது இந்த இசை அரசரின் செயல். வாழ்க்கையின் அத்தனை தருணத்திற்கும் இவர் பாடல். அதற்காக வாஞ்சியோடு வாழ்த்துகிறது திராவிட மாடல். இத்தனை கொடுத்தவருக்கு நாம் நன்றி கூறும் நாள் இது. நம்மில் ஒருவரை, நமக்கான ஒருவரை, அரசரை வாழ்த்தும் இந்த நாளில் சிம்பனி சிகரம் தொட்ட தமிழர் இசைஞானி இளையராஜாவின் பொன்விழா 50ஆம் ஆண்டு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் தமிழக அரசின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். 50 ஆண்டுகள் தமிழர்களின் சுவாசத்தோடு கலந்தது, நேசத்தோடு இல்லங்களில் நுழைந்தது, காதலோடு உள்ளங்களில் நிறைந்தது, கனவுகளுக்கு ரக்கை தந்து பறந்தது இவர் இசை. அது காற்றின் வழியே நாம் கேட்கும் இயற்கையின் மொழி. கண்ணீர் கவலை மறக்க மனம் தேடும் மகிழ்ச்சியின் வழி. ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள் 3 என்றினார்கள். இல்லை, 4: உணவு, உடை, இருப்பிடம். இளையராஜா அவர்களுடைய பாடல்கள்.